இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி சங்கீதம் 27:4 சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் என்னங்க, 2 கேட்கல, 1 கேட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அது மாத்திரமில்ல, அதையே நாடுவேன் அப்படின்ட்டு நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதை சொல்றது யாரு? தாவீது. நான் இந்த முதல் இதை இந்த மாதிரி சிலதை வாசிக்கும் பொழுது, தாவீது சொல்லும் பொழுது ஆலயம் இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தாவீது இந்த பாட்டை பாடும்போது ஆலயம் இல்லை. ஏன்? தாவீது ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லிட்டார், நீ கட்ட வேண்டாப்பா, உன் வேலையை பாருன்ட்டார். உன் மகனை சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன், நீ நிறைய ரத்தம் சிந்திட்ட, உன்னை கொண்டு ஆலயத்தை கட்ட மாட்டேன். விரும்பினான், வாஞ்சித்தான், ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. உன் மகன்தான் அதை கட்டுவான். அதான் சாலமோனுடைய தேவாலயனே அதை சொல்லுவோம்ல. இப்போ இவன் சொல்றது என்ன அப்படின்னா, ஆலயம் என்பது என்று சொல்லும் பொழுது ஆங்கில வேதத்தில் பார்க்கும் பொழுது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறோம், தட் ஐ மே டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். அதாவது என்ன? தேவனுடைய வீடு, தேவன் தங்கி இருக்கிற வீடு. புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் சில மொழிபெயர்ப்பை சொல்லுகிறேன், ஏன் சில இங்கிலீஷ் பைபிள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வசனத்தினுடைய உண்மையான பொருளை, அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியும். சரி, அப்போ ஆலயம் சொல்லும் பொழுது தாவீதினுடைய நாட்களில் அவனுடைய கூடாரத்தை கொண்டு என்ன வைத்தான் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி வைத்தான். உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்த அவன் தேவனுடைய வீடா நினைச்சான். தேவனுடைய வீடா நினைச்சான் அந்த நாட்களில். அப்புறம் தாவீது ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினான். இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவருடைய ஆலயம் என்கும் பொழுது தேவனுடைய வீடு, தேவன் வாசம் பண்ணும் வீடு, தேவன் தங்கி இருக்கும் வீடு அப்படின்னு சொல்கிறான். அதான் அதனுடைய பொருள். ஆங்கில வேதத்தில் வசனத்தின்படி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். எப்படிங்க? நம்முடைய ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்ணுவோம், கேட்போம். ஒன்றை தான் கேட்கணும்னு நான் சொல்லலை, ஒரு 4-5 கேட்குறது தப்பல்ல. ஆனால் குறிப்பாக சில வேளைகளிலே ஜெபிக்கிறது கூட நம்ம தெரியாமல் போயிடுது. முக்கியமான பாயிண்ட்டு என்ன வேணும், என்ன காரியம் நடக்கணும் என்னங்கிறத குறித்து ஜெபிக்கிறது மிக முக்கியம். தேசத்துக்கு அது ஜெபம் பண்ணுறது, வட இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுறது, அது தனி காரியங்கள், அதையும் ஜெபம் பண்ணணும். ஆனால் உங்களுடைய பர்சனல் காரியத்திற்காக அல்லது நீங்கள் ஒரு ஜெப வண்ணத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அதை ஃபோக்கஸ் பண்ணி, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை தந்தருளுவார். ஆமேன். கொடுக்கிற தேவன். இங்க தாவீதுனுடைய ஒன்றை நான் கேட்டேங்கிறான். என்ன? ஒன்றே ஒன்று. அந்த வசனத்தில் அவன் என்ன கேட்டாங்கிறது பார்க்குறோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்.
ஒன்று தான் நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதை நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் சீக் அப்படின்னு போட்டிருக்கோம். தேடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் அல்லது தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம முன்னும் பின்னும் உள்ளதை கொஞ்சம் கவனிக்கணும். இதோட நான் நிறுத்திட்டு, இப்போ கடைசியாக என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன் அப்படின்னு இந்த வசனம் முடியுது இல்லையா? ஆனால் ஆங்கில வேதாகமத்திலும் பொது மொழிபெயர்ப்பிலும் எப்படி இருக்கிறதுன்னு நான் வாசித்து காண்பிக்கிறேன். கவனிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் அல்லது நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். எப்படிங்க? ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும். அது முன்னால் வருது. கவனிச்சிங்களா? நீங்கள் சொல்கிறது புரியுதா? இங்கே பார்த்தோம், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமை நான் பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த வசனத்தை ஆங்கிலத்திலும் சரி பொது மொழிபெயர்ப்பிலும் படிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் அல்லது தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். இப்போ தாவீது ஒன்றை நான் கேட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன அந்த ஒன்று? அதுதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒன்று என்ன? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தங்கி இருக்கணுமா? வாழ்நாள் முழுவதும் தங்கி இருக்கவும், பார்த்தீங்களா, என் வாழ்க்கை முழுசு நான் எங்கே தான் தங்கி இருக்கணும்? எங்க தாவீதுக்கு மாளிகை இல்லையா? தாவீது குடியிருப்பதற்கு வீடு இல்லையா? தாவீதுக்கு ஒன்றுமே இல்லையா? இனஜன பந்துக்கள் இல்லையா? தாவீதுக்கு மனைவியெல்லாம் இல்லையா? குடும்பம் பிள்ளைகளெல்லாம் இல்லையா? ஆனால் தாவீது ஒன்று தான் நான் கேட்குறேன், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடுவேன், அதையே நான் நாடுவேன். அது என்னன்னா, என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே, ஆலயம் என்பது இந்த இடத்துல தேவனுடைய வீட்டிலே தங்கி இருப்பதையே நான் என்ன செய்கிறேன்? நாடுவேன். அப்போ தங்கி இருக்கும் பொழுது என்ன நடக்குது? கவனிங்க. தங்கி இருக்கும் பொழுது என்ன நடக்குது? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாகவும், அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருக்கும் பொழுது எதை நான் பார்க்கிறேன்? கர்த்தருடைய மகிமை. கொஞ்சம் நிற்கலாம். நம்ம தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய மகிமை. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் அப்படி இல்லை. ஏன்னா நான் நேற்றுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். கர்த்தருடைய மகிமை என்பதற்கு எபிரேய மொழியில் மகிமை என்பதற்கு கவோடு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். கவோடு அப்படிங்கிறது மகிமைங்கிறதுக்கு. ஹீப்ருவில் அப்படி இல்லை. மகிமைன்னு ஆங்கிலத்தில் இல்லை, வேறு தமிழ் மொழிபெயர்ப்புலையும் இல்லை. என்னங்க பாஸ் இல்லைங்கிறீங்க? பைபிள் வசனம் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் சில சமயங்களில் சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும், படிக்கணும். கவனிங்க. இப்போது இங்கிலீஷ் பைபிளில், ஆம்பிளிஃபைட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தட் ஐ மே டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ் ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப். அதாவது ஆண்டவருடைய வீட்டிலே நான் தங்கியிருப்பேன் அப்படிங்கிறது என்னென்னா, இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தில். பிராக்கெட்டில் போட்டிருக்கோம் ஆம்பிளிஃபைட் பைபிளில், இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஹிஸ் அந்த ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்கார் அவருடைய. ஆமென், பிரைஸ் தி லார்ட். யாருடைய? கர்த்தருடைய. அப்போது இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதை நான் தேடுகிறேன். அவருடைய பிரசன்னத்தில். எதுக்கு ஆலயத்தில், நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம்?
அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் என்பதற்கு நிறைய பேருக்கு வசனமே மீனிங்கே புரியாமல் இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பிரசன்னம் என்பதே தமிழில் சமூகம். சமூகம் அல்ல, ச சொல்லுங்க, ச முகம். ச முகம், புரியுதா? சமூகம்ங்கிறது சொசைட்டி. ச முகம், அவருடைய முகம். த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய முகம். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லை, யாக்கோபு ஆண்டவர் சந்திச்சோன்னே முகமுகமாய் சந்திச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்? பெனியேல் அப்படின்னு. பனி ஃபேஸ், ஏல் தேவன், ஃபேஸ் ஆஃப் காட். பெனி ஏல். பனி என்ன? ஃபேஸ். பெனி ஃபேஸ் ஹீப்ரு. பெனி ஃபேஸ், ஏல் தேவன். பெனியேல், பெனியேல் ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகம். அதான் பிரசன்னம். நான் சொல்லியிருக்கேன். இப்போ தாவீது சொல்லுகிறான், ஆண்டவருடைய ஆலயத்தில், அதாவது தேவனுடைய கர்த்தருடைய யாவே உடைய வீட்டில் நான் தங்கி இருப்பதையே என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். அப்படி தங்கி இருக்கும் பொழுது என்ன எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறது? அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். அதுதான். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, பாடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, அவருக்கு முன்பாக வரும் பொழுது கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக வந்திருக்கிறீர்கள். அவருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக வந்து அவருடைய பிரசன்னத்தில் களி கூறுகிறீர்கள். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னத்துக்குள் ஆகிறீர்கள். ஆமென். சரி, தாவீது சொல்றான், உம்முடைய ஆலயத்தில் வாழ்நாள் முழுவதுமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வர்றதுக்கே எவ்வளோ கஷ்டம். மூக்க சீந்துறாங்க, அது பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வரலான்ட்டு தான் போகலான்ட்டு தான் இருந்தோம், இந்த வாரம் முடியலை. என்ன இல்லைங்க, கொஞ்சம் ஒரு உரமரக்காரங்க வர்றாங்க, வந்துட்டாங்க, வரல, வர்றேன்னு சொன்னாங்க, வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? நான் என்ன சொல்ல, சாவி இங்கே வச்சுட்டு போகிறேன்னு சொல்லுங்கள், வந்து திறந்து உள்ளே வரட்டு. இல்லை, ஒரு ஆலயத்தில் வந்து ஒரு 1.25 மணி நேரம் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். தாவீது என்ன சொல்கிறான்? வாழ்நாள் முழுதும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க, அவருடைய ஆலயத்தில் இருக்க, அவருடைய ஜெப வீட்டில் இருக்க நாடுகிறேன், தேடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதைத்தான் நான் கேட்குறேன். வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் என்ன இருக்கணும்? தங்கி இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். சரி, இப்போ ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அடுத்தது கவனிங்க, நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், பொது மொழிபெயர்ப்பு. அதை நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். கவனிங்க, அடுத்தது என்ன? அவருடைய மகிமையை என்ன தெரியுமா பைபிளில் போட்டிருக்கு? இங்கிலீஷில் பியூட்டின்னு போட்டிருக்கு. பியூட்டி தெரியாமல் இருக்குமா? பியூட்டி பார்லரில் இருக்குது, தெரியா இருக்காது. பியூட்டின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில், இங்கிலீஷ் பைபிளில். யாராவது இந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்களா பைபிள்? இங்கிலீஷ் பைபிள். பிள்ளைமா அதை கொஞ்சம் சொல்லுமா லைட்டாக. என்னன்னு போட்டிருக்குது? பியூட்டி. அப்போ மகிமையை காண்பேன் என்கிறது, என்ஜாய் த லார்ட்ஸ் பியூட்டி. மகிமை இல்லை. நான் சொல்ற புரியுதா? அதுதாங்க. சும்மா என் பாட்டுக்கு இருக்கிற வசனத்தை பேசிட்டு நான் போயிடலாம். நீங்கள் என்னென்ன கேட்க போறீங்க? ஆனால் வசனத்தை தியானிக்கணும்.
ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிதான். ரொம்ப எனக்கு என்னென்ன தெரியல. அது திரும்ப அப்படியே என்ன இப்படி இருக்குது. அந்த ஹீப்ருனுடைய இதை பார்த்தேன். பார்த்துட்டு இந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்த்துட்டு, இங்கிலீஷ் பைபிள் பார்த்ததும் போதாதுன்னு சொல்லி தமிழ் வேறு மொழிபெயர்ப்பையும் பார்த்தேன். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஏற்கனவே ஒரு நியூ டெஸ்டமெண்ட் இருக்குது, ரீஎடிட்டட் பைபிள்னு ஒன்று இருக்குது. நம்ம இதே மொழிபெயர்ப்பு. இது யார் மொழிபெயர்த்தது? எங்க எத்தனை தடவைங்க சொல்லியிருக்கேன். இல்லை, நம்ம வச்சுட்டு கையில் வச்சிருக்க இந்த பைபிளை யார் மொழிபெயர்த்தா? போயிடலாமான் இருக்கேன். ஹென்றி பவர். யாருங்க? என்னம்மா சொன்ன? சுந்தரி. என்னன்னா பரவாயில்ல. அது ஹென்றி பவர். இந்த பைபிளை மொழிபெயர்த்தது யார்? ஹென்றி பவர். எத்தனையோ மொழிபெயர்ப்பு வந்தது. ராஜரீக மொழிபெயர்ப்பு, எப்படியோ பெர்சியஸ் மொழிபெயர்ப்பெல்லாம் வந்தது. நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுல்ல, கண்டுக்கவே மாட்டோம். பட் இது ஹென்றி பவார்ங்கிற மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பை சேஞ்ச் பண்ண விரும்பலை ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டின்ஸு. இதை சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஆனாலும் பொது மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. ஈஸி டு ரீட் வெர்ஷன் வந்துருச்சு தமிழில். என்ஐவி ஓரளவுக்கு வந்துருச்சு, வச்சுருக்கேன் இந்த பைபிள். ஆனாலும் வந்துருச்சு. இங்கிலீஷில் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் நான் வளரணும். சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளரணும். ஆமென். அது மட்டுமல்ல, பைபிள் நல்லா சொல்கிறதோட பிரசங்கம் பண்ணுறதோடு அல்ல, ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் தீராத வியாதியை குணமாக்க வேண்டும். சத்துருடைய போராட்டம், சத்துருடைய பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கணும். நடக்குதா? ஆன்சர் இல்லையே. நடக்குது, நடந்து கொண்டிருக்குது. சபைக்கு வர்றது எதுக்கு? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் களி கூற. சரி, கவனிங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வாழ்நாள் முழுவதும் தங்கியிருப்பதையே நாடுவேன். தங்கியிருப்பதையே வாழ்நாள் முழுவதும், எல்லா நாளும் நான் அவருடைய ஆலயத்தில் குடியிருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். இந்த மொழிபெயர்ப்பு புது மொழிபெயர்ப்பு. சார், நம்ம தமிழ் பைபிள் தப்புன்னு நான் சொல்லலை. எல்லாரும் பெரிய பெரிய வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது, சிலது சரியானபடி மொழிபெயர்க்கவில்லைன்னுலாம் சொல்கிறாங்க. சரியா? நம்ம இப்போ பைபிள் காலேஜ் நடத்தலை, அதை பற்றி வேண்டாம் போட்டு. ஸோ இப்போ ஆண்டவருடைய ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், தேடுவேன். நான் ஆண்டவருடைய இல்லத்தில், அவருடைய ஆலயத்தில் வாழ்நாள் முழுவதும் தங்கியிருப்பதே நாடுவேன். அடுத்தது அவருடைய விருப்பம் என்ன? ஒன்று தான். அப்படி தங்கி இருந்து நான் என்ன பார்க்கணும்? ஆண்டவரின் அழகை நான் பார்க்கும்படி. மகிமை அல்ல. புரியுதா நான் சொல்றது? மகிமை அல்ல, அழகு. ஆண்டவருடைய அழகை நான் பார்க்கும்படியாக. ஆண்டவருடைய அழகை பார்க்கணுமா? பாருங்களேன். சரி, நமக்கு இதெல்லாம் வசனத்தை கேட்கும்போது மகிமை இல்லை, அழகு. தாவீதினுடைய ஒரு ரசிக்கும் தன்மை பாருங்க. என் ஆண்டவருடைய அழகை நான் அவருடைய ஆலயத்தில் நிரந்தரமா தங்கி இருந்து அவருடைய அழகை நான் பார்க்கணும். அதுதான் ஒன்று. அதைத்தான் நான் தேடுறேன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கும் பொழுது நம்ம யாருடைய அழகை பார்க்கிறோம்? நம்ம அழகை வீட்டில் பார்த்துட்டு வருவோம், அது வேற. பார்த்துட்டு வருமா இல்லையா? திரும்ப திரும்ப பார்ப்போம். கண்ணாடி மறைச்சு பார்த்து கொஞ்சம் கீறல் விழுந்திருக்கும், அது இருக்கட்டும், தப்பு இல்லை. நம்மளை அலங்கரிக்காமல் வருவோமா? பரட்ட தலையோட நின்றுது. இப்போ நானே வந்திருக்கேன். ஒரு பட்டன்
இங்கே போடுற பட்டனை இங்கே போட்டு மாற்றி போட்டு வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க? பிரசங்கத்தை கேட்க மாட்டீங்க, பட்டனை தான் பார்ப்பீங்க. பார்த்தீங்களா? உங்கள் பார்வையில் என்ன இருக்கும்? பட்டனம்மா, இதை கூட பாசமாக சொல்லியிருக்கலாமே, பட்டன் மாற்றி போட்டிருக்கிறாரு. ஒருவேளை இந்த பேண்ட்டை கொஞ்சம் 2-3 தான் மடித்து விட்டு அவசரமாக ஏதோ வந்துட்டேன்னு வைங்களேன், என்னடா கோமாளி மாதிரி பாஸ்ட்டு வந்திருக்காரு சொல்லுவீங்களா? ஆமாங்கிறாங்க பாருங்களா, என்ன ஒரு வாஞ்சியாக சொல்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க. ரைட். அப்போ நம்மளை அழகுபடுத்திட்டு வர்றோம் இல்லை, நம்மளை பார்க்கும்போது நல்லா இருக்கணும். அப்படி தானே தம்பி? சரி, கவனிக்கணும். இப்போ தாவீதுனுடைய ஒன்று தான் கேட்டான், அந்த கேட்டதையே நாடுறான், அதையே தேடுறான். அது என்ன? தாவீது அது பின்னால் அதே இதில் சொல்கிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில், அதாவது கர்த்தருடைய வீட்டில், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வீட்டில் என்பதுதான் சரியான ஒரு இது. கர்த்தருடைய வீட்டில் என் வாழ்நாள் முழுவதும் தங்கி இருக்க, என் வாழ்க்கை முழுசும் எல்லா நாளும் அங்கே தங்கி இருக்க விரும்புகிறேன். தங்கி இருந்து நான் என்ன செய்யணும்? என்னையா தங்கி இருந்து செய்ய போறீங்க? தங்கி இருந்து அவருடைய அழகை நான் பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சில வேளைகளிலே நம்ம உணர்ந்து ஆராதிக்கிற வேளையிலே ஆண்டவர் உலவுகிறார். அதான் வியாதியெல்லாம் சுகமாகுது. நம்ம அந்த அந்த அதான் இன் ஹிஸ் பிரசன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அவருடைய பிரசன்னத்தில் தான் ஆண்டோடைய ஆலயத்தில் இருக்கோம். ஆண்டோடைய ஆலயத்தில் இருப்பேங்கிறதுக்கு அதான் மீனிங். அதான் பிராக்கெட்டில் போட்டிருக்கு ஆம்பிளிஃபைட் பைபிளில். இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, ஏன் அவருடைய பிரசன்னம்? அவருடைய முகத்தின் பார்வை நம்மேல் படுகிறது, அவருடைய முகத்தின் ஒளி நம்மேல் வீசுகிறது. அவர் நம்ம பக்கத்தில் வந்து அப்படியே உலாவுகிறார், வந்து அப்படியே பார்க்குறாரு, நம்ம பார்க்குறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், என் மகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவரே என்னை நீ தொடணும். அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறவர் என்ன பண்ணுறாரு? டச் பண்ணுறாரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நடந்து வர்றாரு. ஏங்க, நான் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறேங்க, கர்த்தர் மேடையில் இருக்கிறது இல்லை, உங்கள்கிட்ட வந்துடுறாரு. என் ஏசப்பா பக்கத்தில் வந்துடுறாரு. வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் பொற்கச்சை கட்டினவராக அந்த 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. சொல்லிட்டு விளக்கம் சொல்லுகிறது, அந்த 7 பொன் குத்து விளக்கு என்பது 7 சபைகளாம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைகளில் உலாவுகிறவராய் இருக்கிறார், உலாவி வருகிறார். என் பக்கத்தில் வர்றாரு, உங்க பக்கத்தில் வர்றாரு. ஆமென். அற்புதம் செய்கிறாரா செய்யலையா? சில வேளையில் ஆண்டவர்கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்றை நான் கேட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், பிடியா பிடிச்சிக்குவேன். சொல்லுங்க, பிடியா பிடிச்சிக்குவேன், அதையே நாடுவேன். நீங்க கேட்கறது, நீங்க வாழ்நாள் முழுதும் ஆலயத்தில் வாங்க, வாரத்தில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணி, அது 9:45 ஆகிறது, அதிலிருந்து 11, 11:30 அது தாண்டிட்டாலும் உங்கள் முகம் மாறிடும். போகும்பொழுது அப்படி என்னை பார்த்துட்டு போவீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. தப்பு இல்லை. அப்படி முறைக்க உங்களை விடாமல், என்னை முறைச்சி பார்க்க விடாமல் உங்களை அனுப்புறது தான் என்னுடைய கடமை. அப்படி தானே? எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லுங்க. சரி, இப்போ தாவீதினுடைய ஒரு விருப்பம், தாவீதினுடைய ஒரு வாஞ்சை, தாவீது மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரே ஒன்று தான் நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன். ஆண்டவருடைய வீட்டிலே, அவருடைய ஆலயத்திலே வாழ்நாள் முழுவதும் தங்கி இருப்பதையும், அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதையும், அவருடைய அழகை பார்ப்பதுமே என்னுடைய விருப்பம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ மகிமைக்கு பதில் என்ன வசனம்? அது என்ன? பியூட்டி. சொல்லுங்க, அழகு. யாருடைய அழகு? எங்க நம்ம யாருடைய அழகை பார்க்க வர்றோம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அழகை பார்க்க வருகிறோம். அப்படியே அவர் அப்படி வந்து அப்படி திரும்பி பார்க்குறாரு. நடந்து போனவர்ல ஆண்டவர் கூப்பிடும்போது, தாவீதின் குமாரனே நின்னு அவனை கூப்பிடுங்கிறார். அதுக்கு முந்தைய என்ன பண்றாங்க? சீஷர்கள் அதட்டுறாங்க. ஐய், சத்தம் போடக்கூடாது. சும்மா அவர் போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றியா? சத்தம் போடாத. அவன் முன்னிலும் பலமாய், தாவீதின் குமாரனே. டக்குன்னு ஆண்டவர் யோசிக்கிறார், என்னடா என்னை தாவீதின் குமாரனேன்னு ஒருத்தன் கூப்பிடுறானா? எப்படி? ஏன்? யூதருடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா தாவீதின் வம்சத்தில், ராஜ வம்சத்தில், தாவீதின் வம்சத்தில் வருகிறவர் தான் மேசியா. இவனுக்கு தெரியுது பாருங்க. நிற்கிறாரு, யோசிக்கிறார், என்னடா என்னை தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான், அவனை கூட்டிட்டு வா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் உலாவி வருகிறவர். உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்ப்பதை ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில எதிர்பார்ப்பதை அவர் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். செய்வாரா செய்ய மாட்டாரா? எனக்கும் உங்களுக்கும் அவர் செய்வார். சரி, அவருடைய அழகை பார்க்கும்படியாக. சரி, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில், அதாவது அவருடைய ஆலயத்தில், அவருடைய வீட்டில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். கண்டு அறிய வேண்டும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், இல்லை நம்ம பைபிளில் அப்படின்னா ஆராய்ச்சி செய்யும்படினா நான் கண்டடையணும். அவருடைய திருவுளத்தை, அவருடைய சித்தத்தை நான் கண்டறியணும். 3 காரியம் ஆனால் ஒன்றா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? 3 காரியம் ஆனால் ஒன்றா இருக்கு. எப்படி? அவன் கேட்ட ஒன்று, அவன் தேடினது ஒன்று, ஆனால் 3 காரியமாக இருக்கு. ஆனால் ஒன்று என்ன? அந்த ஒன்று, என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டோடைய ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும். அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய அழகை நான் பார்க்கணும். 2வது வருது பாயிண்ட். ஆனால் ஒன்று, அவருடைய ஆலயத்திலிருந்து அவருடைய அழகை நான் பார்க்கணும். அவருடைய ஆலயத்திலிருந்து நான் அவரை என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணணும். அவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பொதுமொழி பெயர்ப்பில் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை குறித்த சித்தம் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, இதுதான் என் விருப்பம், இதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள், என்னுடைய விண்ணப்பம். இதைத்தான் நான் தேடுறேன். ஆமென். முடிச்சிட்டான் தாவீது. அதில் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு தாவீது, வாசிங்க. தீங்கு நாளில், இப்போ அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறார், காப்பாற்றுகிறார். தீங்கு நாளிலே என்னை என்ன செய்யறாரோ? கூடார மறைவிலே மறைத்து, அடுத்தது அவருடைய கூடார மறைவிலே என்ன செய்யறாரு? இந்த ஒளிஞ்சு விளையாடுவாங்களா, நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன், எங்கள் ஒரு அக்கா அண்ணன் மகன் நினைக்கிறேன், 3ஆறுல எல்லாம் விளையாண்டுருக்காங்க, சின்ன பிள்ளைகள், பில்லியெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அப்போ அவன், சித்தப்பா நான் வந்து இந்த அட்டைப்பட்டியில் மேலே வச்சுருப்பாங்க, அதில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, சரிடான்னு தூக்கி விட்டேன், உட்காந்துட்டான். ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏன் தெரியுமா? அது கொஞ்சம் இப்படி ஆடுது, அங்கேருந்து விழுந்துடவும் கூடாது. நான் ஒளிச்சு வச்சேன். கடைசி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? யாரும் அட்டைப்பட்டியை பார்க்கல. எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க, அட்டைப்பட்டியை பார்க்கல. சின்ன பிள்ளைகள் அங்கே இருக்காங்க, இல்லைன்னா அவங்க யோசிப்பாங்க, பாஸ் சொல்கிற ஐடியா நல்லா தான் இருக்குன்னு. ஆனால் அது ஆடிக்கிட்டே இருந்துச்சு, நல்ல வேலை விழலை. சார் நான் ஒளிச்சு வச்சேன் அவனை. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இதே மாதிரி பிசாசு பார்க்க முடியாதபடி, எதிரி பார்க்க முடியாதபடி, சத்துரு பார்க்காதபடி
நம்மளை அட்டைப்பட்டிக்குள்ள எதுல? கூடார மறைவில் ஒளித்தான். அப்படியே ஒளிச்சு வைக்கிறார். ஆமென். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, உன் ஆயுதங்கள் ஒன்றுமே பலிக்காது. பாட்டு பாடணும்ல, அப்பாலே போ சாத்தானே. இந்த பாட்டை நான் முந்தி இப்படி பாடியிருக்கேன். காலிட்டி உதைச்சி குட்டி சாத்தானை உதைச்சான், அவன் குட்டையில் போய் விழுந்தான் அப்படிம்பான். நீங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கணும் தெரியல இந்த பாட்டை முதல்ல. குட்டி சாத்தானை உதைச்சி அவன் எங்கே போய் விழுந்தானா? குட்டையில் போய் விழுந்தான் அப்படின்னு. ஆண்டவர் அவன் கைக்கு, அவனுடைய தாக்குதலுக்கு நம்மை மறைக்கும்படி கூடார மறைவிலே மறைத்து, அவர் தன்னுடைய கூடார மறைவில் ஒளிச்சு வச்சு நம்மளை காப்பாற்றுறார். ஆமென். ஒளிச்சு வச்சு, டேய் உள்ளவா, நான் பார்த்துக்கிறேன். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் மறைச்சு பாதுகாத்துக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். சரி, அடுத்தது சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமின் கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில், என் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இது இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் இல்லை, நான் நினைக்கிறேன் ஆசாப்பின் சங்கீதம். சரியா? மேலே பாருங்க, தலைப்பு ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதமா? இல்லை. சரி, ஓகே ஓகே, இருக்கட்டும். இவன் சொல்றான், வாசிங்க. 1000 நாளை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் 1000 நாளுங்கிறது எப்படி? அதே மாதிரி ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி. சரி, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில், கவனிங்க இந்த வசனத்தை கொஞ்சம் நல்ல, உமது பிரகாரம். பிரகாரம்னா என்ன தெரியுமா? உள்ள இல்லை. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் எல்லாம் வேலி மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? போட்டிருப்பாங்க. உள்ளே வந்த உடனே அதுதான் பிரகாரம். பிரகாரத்தில் வந்த உடனே பிரகாரத்தில் என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும், அடுத்தது வெண்கல தொட்டி இருக்கும், அப்புறம் தான் ஆசரிப்பு கூடாரம். அப்போ இந்த முன்னால் வர்றதுக்கு பேர் என்ன? பிரகாரம். சர்ச்சின்னு ஒன்று இருந்தால், இப்போ நம்ம சர்ச் எடுத்துக்கங்க, காம்பவுண்டு வால், உள்ளே வந்துட்டோம், பிரகாரம். சர்ச்சுக்குள்ளே வர்றது சர்ச்சினுடையது. இப்போ பிரகாரம்னா முற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முற்றம். இங்கே இந்த சங்கீதத்தை பாண்டமே சொல்கிறான். வாசிங்கம்மா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் வர்றது, அந்த பிரகாரத்தில் வருகிறதே என்னதான்? ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில், அந்த ஆகாமிய கூடாரம் அப்படின்னா நமக்கு தெரியுமா? சொல்லுங்க பாருங்க, ஆகாமிய கூடாரம்னா என்னன்னு நமக்கு புரியாது. இதுதான் சில மொழிபெயர்ப்பை நல்லா பார்க்கணும், அல்லது தமிழ் டு தமிழ் டிக்ஷனரியை பார்க்கணும். அப்படி என்னன்னா, பொல்லாரின் கூடாரம் அல்லது துன்மார்க்கரின் கூடாரம். புரியுதா உங்களுக்கு? துன்மார்க்கரின் கூடாரம் தான் ஆகாமியின் கூடாரம். இப்போ இந்த பொல்லாதவர்களின் கூடாரம் அல்லது துன்மார்க்கரின் கூடாரம் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். உள்ள வராட்டி கூட பரவாயில்ல, எனக்கு என்ன வேணும்? வாசற்படியில் காத்திருப்பேன். அது ஒரு இதில் போட்டிருக்கு, வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. வாட்ச்மேன் வேலை கிடைச்சா கூட போதும். ஆலயத்தினுடைய விருப்பத்தை பாருங்களேன், ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சியை பாருங்க. உமது வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். நான் தான் தெரிந்து கொள்வேன். ஆலயம்தான்,
ஆலயத்தினுடைய வாசற்படி தான், ஆலயத்தினுடைய பிரசன்னம் தான், ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவது தான், ஆலயத்தில் ஆண்டவருடைய அழகை பார்ப்பது தான் என் விருப்பம். அதை ஒன்று தான் நான் கேட்குறேன், அதை தான் நான் தேடுறேன். வாசற்படியில் இருக்கு. சில வேளைகளில் நம்ம சர்ச்சிலையும் தான், நம்ம சர்ச்சுக்கு முந்தி வந்திருக்காங்க, வரல. அப்புறம் சர்ச்சுக்கு முன்னால் வந்து வாசப்படியில் நின்று ஜெபம் பண்ணிட்டு போனேன் அப்படிம்பாங்க. சர்ச்சுக்கு அவங்க சர்ச்சை ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. சர்ச்சில் பெருசு ஒன்றும் இல்லை, ஆனால் வாசப்படியில் நின்று என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டேன், ஆனால் அங்கே வந்து முன்னால் நின்று ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒருத்தர் சொன்னாங்க கேட் பூட்டி இருந்துச்சு, கேட்டுக்கு வெளியே நின்று ஜெபம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னாங்க. அப்படியா, நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இந்த தேவ மனுஷன் பாடின பாட்டில் உம்முடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க? உங்களுடைய விருப்பம் என்ன? உங்களுடைய வாஞ்சை என்ன? நீங்கள் தான் முடிவு சொல்லணும், என்கிட்ட சொல்லணும்னு இல்லை. ஆண்டோடைய ஆலயம், ஆண்டோடைய ஆலயம் வந்து உள்ளே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இடநேரில் சனிக்கிழமை வரலாம், ஏதாவது ஒரு நாள் சொல்லிவிட்டு சாவி வாங்கிட்டு போகலாம். ஒரு முறை ரொம்ப பிரச்சனை, நம்ம சுந்தரியுடைய அக்கா மல்லிகா தங்கச்சி பயங்கரமாக அழுதாங்க. அப்போ நாங்கள் சிம்ப்ளெக்ஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கோம். அக்காட்ட வந்து ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு ரொம்ப பாரத்தோடு சொன்னாங்க. பாஸ்டர் என்ன திரும்ப சொன்னாங்க, ஒன்றுமே சொல்ல, சர்ச்சு சாவியை கையில் கொடுத்தாங்க. கவுன்சிலிங்லாம் பெருசாக கொடுக்கல, சர்ச்சு சாவியை கையில் கொடுத்தாங்க. ஏமா மல்லிகா நீ போய் ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணு. 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட வந்து கேட்டது, என்கிட்ட சொன்னது, இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் விட்டு இப்போ நல்லா இருக்கேன் நாங்கள். ஆமென், பிரைஸ் எல்லாம். புரியுதா? சர்ச்சு சாவியை கொடுத்து போய் ஜெபம் பண்ணணும் 3 நாள். ஆண்டோடைய ஆலயத்தில் வரும் பொழுது வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஆமென், பிரைஸ் எல்லாம். கர்த்தர் பக்கம் அப்படி திரும்பினா போதும். போன வாரம் கேட்டோம்ல, எசேக்கியா ராஜா தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு நடக்குங்கிறத ஆண்டவர் நிறுத்தி நடக்காதுங்கிறாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொன்னதான் சொல்லிட்டு இல்லை உனக்கு நடக்காது. எனக்கும் உங்களுக்கு அப்படி செய்வாருங்க. ஆமென். கர்த்தர் சொன்னதை மாற்ற மாட்டார், சொன்னதை அப்படியே செய்வார். ஆனா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவரை பிடிக்கும் பொழுது, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அழும் பொழுது அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தா போதும் ஆண்டவர். ஆமென். அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ரைட். அடுத்தது கொலோசியர் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-4 முடிய. கொலோசியர் 3:1-4. நல்லா கவனிங்க. நீங்கள் யாருங்க? நாங்கள், நானும், என்னை சேர்த்து நாங்கள், நான். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், எப்படிங்க? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நம்ம என்ன கிறிஸ்துவுடன் கூட எழுந்துட்டோமா? எழுந்ததுண்டானால், எழுந்திருக்கோம். கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு அவருக்குள் உயிர்த்தெழுந்திருக்கிறோம், எழுந்திருக்கிறோம். கவனிங்க, புது சிருஷ்டியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்ப நீங்கள் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எப்படிங்க? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து
தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள். மேலானவைகளையே தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். எதை தேடணுமா? இது பவுல் சொல்றாரு. அங்க தாவீது பேசினார், இங்க பவுல் சொல்றாரு மேலானவைகளை தேடுங்கள். என்ன மேலானவைகள்? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும். பிரசங்கரெல்லாம் பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. கிறிஸ்து இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வலது பாரிசத்தில் என்னதான் இருக்கு அப்படின்னு வசனத்தை பிரட்டி பார்த்தேன். கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, ஒரு வசனம் மறந்துட்டேன். திரும்ப ஒரு டவுட்டு, இதாத்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். சரி, பார்க்கலாம் அந்த வசனத்தை. தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கும், தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய மேலானவைகளையே நீங்க எதை தேடணும்? மேலானவைகளை தேட வேண்டும் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு கீழே, பூமியில் உள்ளவைகள் அல்ல. அப்படின்னா பூமியில் எதையும் தேடக்கூடாதுன்னு அர்த்தமா? சொல்லுங்க. கேஸ் வரலன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல. தங்கத்தோட மதிப்பாயிடுச்சு கேஸு. என்கிட்ட கேட்டாங்க, கேஸ் இருக்கா? நல்ல வேளை எனக்கு ஒரு கேஸ் இருக்கு. பெட்ரோல் தட்டுப்படி வந்துடக்கூடாது, டீசல் தட்டுப்படி வந்துடக்கூடாது, தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. தேடக்கூடாதா? தேடணும். ஆனால் பவுல் சொல்றாரு, நீங்கள் தேடக்கூடிய முக்கியமான ஒன்று, அதான் ஒன்றை நான் கேட்டேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி முக்கியமான ஒன்று. அது என்ன? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்ற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள், நாடுங்கள். அப்ப நான் யோசிச்சேன், தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அங்க என்னதான் இருக்குது? என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்களா. சங்கீதம் 16:11 வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். என்னங்க சொல்லுங்க. உமது வலது பாரிசத்தில். யாருடைய வலது பாரிசத்தில்? கடவுளுடைய, தேவனுடைய வலது பாரிசத்தில். கிறிஸ்து எங்க வீற்றிருக்கிறார்? தேவனுடைய வலது பாரிசத்தில். எதை தேட வேண்டும்? தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துவின் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள். தேவனுடைய வலது பாரிசத்தில் என்ன இருக்கு? இங்க வாசிக்கிறோம். அவருடைய வலது பாரிசத்தில் என்ன இருக்குது? நித்திய. எவ்வளவு ஒரு பெரிய காரியம். பேரின்பம் இல்ல, நித்திய, அதாவது அழியாத பேரின்பம் எங்க இருக்கு? தேவனுடைய வலது பாரிசத்தில். கிறிஸ்து எங்க வீற்றிருக்கிறார்? தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எதை தேடணும்? மேலானவைகளை தேடுங்கள். எங்க? தேவனுடைய வலது பாரிசத்தில். தேவனுடைய வலது பாரிசம் எப்படிப்பட்டது? நித்திய பேரின்பம். ஆமென். சந்தோஷமா இருக்கா இல்லையா? பேசும்பொழுதே எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. சே, எவ்வளோ தூரம் ஆண்டோடைய வசனம் ரகசியம் எவ்வளோ இருக்கு. சில சமயம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது, சே என்ன வசனம் இப்படியெல்லாம் இருக்கா, அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்திடும். சில வசனத்தை மற்ற பைபிள்லாம் பார்க்கும், சோ இதுவா, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இப்படி கருத்து இருக்குதா அப்படின்னு. நீங்களும் நானும் தேடுகிறது நித்திய பேரின்பம். மேலானதை தேடுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது சங்கீதம் 73:25 பாருங்க. சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல். ஆமென். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஏங்க நமக்கு யார்? பரலோகத்தில் தேவதூதர்கள் இருக்காங்க.
உண்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு? நம்ம போய் இப்போ முதல்ல தேவதூதரெல்லாம் பார்க்கலாம், ஆபிரகாம் பார்க்கலாம், தேடுவீங்களா? இல்லை பாஸ்டருக்கான தேடுவீங்களா? பாஸ்டரை பார்த்துட்டு ஒரு ப்ரைஸ் எல்லாம் சொல்லிடலான்னு. அதெல்லாம் சர்ச்சோட அப்படி தானே சில எவ்வளோ ஆனந்தமாக சொல்லிக்கிறேன். கரெக்ட் பாஸ்டர், சர்ச்சோட ரைட், நான் ஏற்றுக்கிறேன். யாரை தேடுவோம்? அங்கேயும் போய் எதுவும் பெரிய ஊழியக்காரன் தேடிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். யாரை தான் தேடி போகிறோம்? இயேசுவை தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் உம்மை தவிர இல்லை வாசிங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர. எதாவது விரும்புறீங்களா? பூலோகத்தில் உம்மை தவிர, பூலோகத்தில் உம்மை தவிர விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை தவிர வேற யாரும். அதனால தான் மேலானவைகளை தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நித்திய பேரின்ப அவருடைய வலது பார்சத்தில் இருக்குது. அவரை தேடுறோம், கிறிஸ்துவை தேடுறோம், மேலானவர்களை தேடுறோம். பூமிக்குரியவர்களை அல்ல. பூமிக்குரியவர்களை நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போ இவைகளெல்லாம் கூட அது பாட்டு கிடச்சிட்டே இருக்கும். தாவீது சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் வாழ்நாள். இந்த தாவீது பாருங்களேன், என்ன மனுஷனோ தெரியலீங்க. தாவீது அழும் பொழுது நீங்கள் அழுதுருக்கீங்களா? எங்க பாஸ்டர் தாவீது எப்போ எந்த காலத்தில் உள்ளது? என்னங்க பாஸ்டர் இப்படி கேட்குறீங்களே? இல்லை, நீங்கள் அழுதுருக்கீங்களா? நான் தாவீதோடு சேர்ந்து அழுதுருக்கேன். ஓ, பாஸ்டருக்கு தரிசனம்லாம் பயங்கரமாக இருக்கேன். சிக்லாக்கில் அவங்க மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாம் போனோடனே தாவீது சத்தமிட்டு அழுதானா. பலன் இருக்கிற வரைக்கும் அழுது. நான் அழுதுருக்கேங்க. வேதம் வாசிக்கும் பொழுது, ஏதாவது பகுதி வாசிக்கும் போது அழுதுருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அழுங்கள். நான் அழுதுருக்கேன். அதே மாதிரி யாக்கோபு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாருன்னு இந்த ஏசா கெஞ்சுவான் பார்த்தீங்களா? அதுலேயும் அழுதுருக்கேன் நான். பாவமாக இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் பைபிள் படித்தாதான பாஸ்டர் அழுகுது? அந்த அளவுக்கு நாங்கள் வரலையே இன்னும். பைபிள் படிக்கும் பொழுது அழ வேண்டிய இடத்துல அழகாக வரும், கண்டிப்பாக வரும். தாவீதோடு நான் அழுதுருக்கேன். எப்படி அவன் அழுதாங்க? பலன் இருக்கிற வரைக்கும். பாவம் பலன் இல்லாமல் போக மட்டும். எத்தனையோ உபத்திரவத்தை தாண்டி வந்தவன். தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, அழகை பார்க்கும்படியாக, அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை அடியான் பிரசங்கித்தேன். உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றை கேட்கணும், ஒன்றையே தேடணும். அது உம்முடைய ஆலயத்தில் வாழ்நாள் முழுவதும் தங்கியிருப்பது, உம்முடைய அழகை பார்க்கவும், உம்மை ஆராய்ச்சி பண்ணவும். நாங்கள் தேட வேண்டியது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானதை தேடணும். பரலோகத்தில் உம்மை தவிர வேறு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர விருப்பமும் இல்லை. அப்படியே என்னையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை.
இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேளையும் ஐயா நீர்தானே எவ்வேளையும் ஐயா நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் என் சிநேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் சிநேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீர்தானே என் எல்லாமே ஐயா நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இன்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே இன்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்னாலுமே ஐயா நீர்தானே என்னாலுமே ஐயா நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, தாவீது உம்முடைய ஆலயத்திலே இருப்பதை விரும்பினான், தங்கி இருப்பதை விரும்பினான், உம்முடைய அழகை அவன் ரசித்து அங்கே இருக்க விரும்பினான். ஆண்டவரே, வாசலிலே இருக்க விரும்பினான். ஆண்டவரே, இதே போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் தங்கி இருக்க எங்கள் விருப்பத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாசலிலே நாங்கள் காத்திருக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆலயத்தின் மகிமை எங்களை மூடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய வலது பாசத்தில் மேன்மையை வைத்திருக்கிற மேன்மையை நாங்கள் தேடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் அதை நாட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. அன்பு பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய வருமானத்திலிருந்து கஷ்டப்பட்டு உழைத்து ஆண்டவரே உம்மிடத்தில் பெற்றதை உம்மிடத்தில் திருப்பி தந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த காணிக்கையை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய காணிக்கை ஒவ்வொன்றையும் தசமமாக காணிக்கை ஆண்டவரை பொறுத்த
பொருத்தனை காணிக்கைகள் மற்றும் எல்லா காணிக்கைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா சிறந்திருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மிடத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவாய் அதை தருகிற தேவன். நிறைவாய் தாங்கப்பா. இந்த வேளாண்டரே வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் எங்களுடைய ஊழியங்களிலும் உங்களுடைய கரம் இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் அறிவது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும்